எல்லோரும் நம்மளுடைய கிளாஸ்க்கு நீங்கள் வந்திருக்க ரொம்ப நன்றி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ், பேசிக் டெய்லரிங் கிளாஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்துக்குருவோம். இதில் வந்து அதிகமான எந்த பொருளும் நீங்கள் வாங்க வேண்டாம். நம்ம தச்சு பழகுறதுக்கு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து நம்மளுடைய கிளாஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, புதுசாக நீங்கள் மிஷினில் வந்து உட்காடுறீங்க, உங்களுக்கு தைக்கவே தெரியாது, மிஷினில் நூல் மாட்டுறதுலேருந்து பெல்ட் போடுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்துடும். நீங்கள் அதே போல் தச்சு பழகிறதுக்கு அப்படின்னு சொன்னால் நான் கொடுக்குற ஒரு 10 ஸ்டிச் கொடுப்பேன். இந்த 10ஐயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தச்சு பாருங்கள். இதை நீங்கள் தச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எல்லா விதமான நெக் டிசைனு எல்லாமே ஈஸியாக வரும். எந்த வளைவுனாலும் நீங்கள் வந்து அடித்து திருப்புறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதே போல் ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் வாங்கி தம் பண்ணாதீங்க. என்ன தேவைன்றது மட்டும் நான் சொல்கிறேன், அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு சின்ன மிஷினாச்சும் கையில் வச்சுக்கோங்க. நம்மளுடைய பேசிக் டெய்லரிங் கோர்ஸ் வந்து இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3ன்னு உங்களை போட்டுக்கிட்டே இருப்பேன். பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதில் நீங்கள் படிக்கிற ப்ளவுஸ் வரைக்கும் வந்துடும். நீங்கள் ப்ளவுஸ் தச்சு உங்கள் ப்ளவுஸை நீங்கள் தைக்கிற அளவுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் தச்சு கொடுக்குற அளவுக்கும் உங்களுக்கு இதில் வந்துடும். சுடிதார் கண்டிப்பாக வந்துடுதுல 3 டைப் ஆஃப் சுடிதார் வந்துடும். அதில் போல் லைனிங், நார்மல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, ஒரு டிசைன் ப்ளவுஸும், ஒரு 4 விதமான 5 விதமான நெக் டிசைன் வந்துடும். அப்புறம் போல் பேண்ட்டு தைக்கிறோம். சுடிதார் பேண்ட்டில் அப்படி பார்த்திங்கன்னா அது ஒரு 3 விதமான பேண்ட் இதில் வந்துடும். ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து டிசைனர்ஸில் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஒரு கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு புரியுது புரியலை அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உடனே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிடுவேன். கூடிய சீக்கிரம் நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. ஆட் ஆகிட்டு நம்மளுடைய கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் தைக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அதில் அந்த குரூப்பில் நீங்கள் போடலாம். எந்த டவுட்னாலும் அந்த குரூப்பில் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா? இப்போ வந்து நமக்கு பேசிக்கான ஒரு பொருட்கள் தான் தேவை. என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கட்டிங்க்கு ஒரு சிசர் வச்சுக்கோங்க. இது வந்து பேப்பர் கட்டிங்க்கு உள்ள சிசரு. இதை வந்து வேறு எந்த யூஸும் கிடையாது. துணியெல்லாம் கட் பண்ணக்கூடாது. அதே போல் துணி கட் பண்ணுறதுக்கான இந்த சிசர், இந்த மாதிரிக்கே சிசர்ஸ் நாலேஜ் அடுத்தடுத்து உங்கள் கிளாஸில் வரும். இந்த மாதிரிக்கே சிசர் வச்சுக்கோங்க. இது வந்து துணி கட் பண்ணுறோம். இது வந்து பேப்பர் கட்டிங்க்கு. ஸோ நீங்கள் வந்து பேசிக் தான் படிக்கிறீங்க, பேப்பர் கட்டிங் பழகுனா அவங்க ரொம்ப ஒன்றுமே தெரியாத அளவுக்கு இருக்கவங்க அப்படிலாம் வந்து யார் சொன்னாலும் நீங்கள் நம்ப வேணாம். எவ்வளோ பெரிய ஃபேஷன் டிசைனராக இருந்தாலும் அவங்க ஒரு கட்டிங் போட்டுட்டு தான் நம்ம பெரிய பெரிய டிசைன்ஸ் எடுக்கிறோம், கார்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பேப்பர் கட்டிங் போட்டு ஆஸ் போட்டு தான் அவங்க பெரிய பீஸ் கட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஆஸ் போடுறது பழகிக்கோங்க. ஆஸ்ன்றது நம்மளுடைய மெஷர்மெண்ட் போட்டு பேப்பர் கட் பண்ணுறது. ஸோ சிசரே பிடிக்க தெரியாதவங்க கூட இந்த சிசர் வச்சு, பேப்பர் கட்டிங் சிசர் வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். எந்த சீசனில் நம்ம சிசர் பிடிக்கணும் அப்படின்றதும் நான் வந்து உங்கள் கிளாஸில் உங்களுக்கு வந்துடும். இப்போ தேவையான 2 சிசர் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேப்பு, 3 விதமான டேப் இருக்கும். நம்ம துணி பேப்பர் வந்து மெஷர்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு எந்த டேப் யூஸ் பண்ணுறோமோ, ஒரு ப்ளவுஸோ, ஒரு சுடிதாரோ, ஒரு பாவாடை சட்டை எதுனாலும் எந்த டேப்பில் நம்ம அளவு எடுக்கிறோமோ தச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த டேப் தான் கையில் வச்சுக்கிறோன்னா. இப்போ இதில் நம்ம அளவு எடுத்துகிட்டு தைக்கும்போது இந்த மறுபடியும் வேறு டேப்பில் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ட்ரெஸ் வந்து சரியான அளவுக்கு வராது. அது போக அடுத்து வந்து இது வந்து 1.5 அடி ஸ்கேலு, இது வந்து 1.25 இன்ச்சு. இது வந்து இன்ச்சு கணக்கில் பார்த்தா இது 1.5 அடி இருக்கும், இது 1.25 இன்ச்சு இருக்கும். ஸோ இது வந்து 2 ஸ்கேல் இருக்குது, ரெண்டுமே நீங்கள் வச்சுக்கலாம். நமக்கு ஸ்ட்ரெயிட் கோடு போடுறதுக்கு நமக்கு தேவைப்படும். இது வந்து கவ் ஸ்கேல்னு சொல்லுவோம். இது வந்து ஆம்கோல் சைடு இந்த நெக்கு, யூ நெக், ரவுண்ட் நெக் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் நம்ம கிளாஸில். இதுவும் வாங்கிக்கோங்க. இது பேட்டர்ன் ஸ்கேல்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லரிங்க்கும் தேவைப்படும், ஆரி ஒர்க்குக்கும் தேவைப்படும். ஸோ இது வந்து வர கிளாஸில் என்ன எதுக்குன்னு சொல்லிக்கிறேன். இந்த ஸ்கேலோட பேர் வந்து ஸ்கேலப் ஸ்கேல்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான நெக் டிசைனு, இதில் வந்து ஒரு 8 விதமான டிசைன்ஸ் நம்ம கட் பண்ணலாம், தைக்கலாம். இது ஆரி ஒர்க்கு அண்ட் ப்ளவுஸ்க்கு நமக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்லீக்கானில் இருக்குது. இப்போ வந்து கண்ணாடியிலையும் வந்துருக்கு, நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து 2 நோட்டு தேவைப்படும் நமக்கு. அப்புறம் இது வந்து நம்ம பைப்பிங் தைச்சி திருப்புறதுக்குரிய கொக்கி. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறான்னு வர கிளாஸில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். 2 மார்க்கர் வச்சுக்கோங்க. மெயினாக இந்த மாதிரிக்கு ஒரு ப்ராஜெக்ட் நோட்டு வாங்கிக்கோங்க. ஒரு ப்ராஜெக்ட் நோட்டில் வந்து நீங்கள் வந்து நம்ம கிளாஸில் நீங்கள் தைச்சிட்டு இந்த சைட் படம் வரைகிறோம், நம்ம வந்து அளவு எடுக்கிறோம், அது அளவு எழுதுகிறோம், கால்குலேட்டர் எழுதுகிறோம், நம்ம படம் வரைகிறோம். இந்த படத்தில் வந்து நம்ம வந்து துணி கட் பண்ணுறோம். சரியா? இந்த மாதிரிக்கு ஒரு ப்ராஜெக்ட் நோட்டு வாங்கிக்கோங்க. இதை எனக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோடு திருப்பி அனுப்புவேன். அதை இந்த மாதிரிக்கு ஒரு
அக்கௌண்ட்ஸ், அதாவது நார்மல் நோட்டு, எந்த கோடும் போடாத ஒரு மேக்ஸ் நோட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். இது வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கொடுக்குற எல்லா கிளாஸும் நீங்கள் இதில் பழகிக்கலாம். நான் கொடுக்குற இந்த கிளாஸ் வந்து நீங்கள் போய் ஒரு இடத்துல டீச் பண்ணி கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ஒரு டீச்சர் ஆகிற அளவுக்கு தான் இருக்கும். நார்மலாக ஏனோ தானோன்னு இந்த கிளாஸ் இருக்காது, உங்களுக்கு நல்லாவே தெளிவாக இருக்கும். கார்மெண்ட்ஸ் மேக்கிங் அண்டு ஃபேஷன் டிசைனர் தான் நம்ம வந்து இப்போ படிக்க போகிறோம். ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு துணியை வந்து முன்னக்கூடியே வரைஞ்சி எடுத்து அவங்க வந்து தைப்பாங்க. கார்மெண்ட்ஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வந்து அளவு தான், எக்ஸலு, டபுள் எக்ஸலு சைஸ் வரையும் அங்கே நமக்கு ஃபோனில் சொன்னாலே நம்மளே கணக்கு போட்டு அந்த துணியை வந்து தச்சு ஃபினிஷிங்காக அனுப்பணும். அதுதான் கார்மெண்ட்ஸ் மேக்கிங். ரெண்டுக்குரிய வித்தியாசம் இது தான். ஸோ இந்த கிளாஸில் கண்டினியூவாக நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கு கிளாஸ் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், வீடியோ புரிஞ்சிருக்கு அப்படின்னு. புரியலை இன்னொருக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் கூட நான் இன்னொரு கிளாஸ் உங்களுக்கு இதுக்காண்டி எடுப்பேன். ஸோ நம்ம கிளாஸில் வந்து ஒரு பொருளை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வரும். அடுத்து வந்து மார்க்கரை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். சரியா? நம்பர் 1 வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு இதுதான் தேவையான பொருள். நமக்கு வந்து ஒரு பேனா, பென்சிலு, ஸ்கேலு, எரேசரு எல்லாமே வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு ப்ராஜெக்ட் நோட்டு ஒன்று வச்சுக்கோங்க. இது 2 நோட்டு வச்சுக்கோங்க. ரெண்டுமே நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்லித்தரேன். இது வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரிக்கே நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எழுதணும். இது உங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரிக்கே இந்த நோட்டு நீங்கள் எழுதணும். இதில் நீங்கள் என்ன எழுதுனாலும் எனக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன். அதனால் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் வர வரைக்கும் இந்த நோட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு டெய்லரிங்க என்னென்ன கிளாஸ் வேணும் அப்படின்றதே நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. அதே நான் வரிசையாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன வேணுன்றதே அந்த கிளாஸை நான் இதோட ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கு? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டெய்லரிங், ஆரி, பியூட்டிஷன், ஸ்பேட்ச் ஒர்க்குன்னு நிறைய உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது டெய்லரிங் கோர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விமன்ஸ்க்கு கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீட்டில் இருந்துகிட்டே நல்லா வந்து ஒரு நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணி கொண்டு போகிற ஐடியாலாம் நிறையா இருக்கும். நம்மளுடைய நாச்சியார்ஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங், ஆரி, பியூட்டிஷன், அது போக இன்னும் 2-3 கிளாஸ் இருக்குது. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் கற்று தருவேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி